அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது காது வலி. இந்த காது வலிக்கு என்ன செய்யலாம்? காது வலி வருகிறது. காது வலி எதற்காக வருகிறது? முதல்ல அதை கண்டுபிடிக்க வேண்டும். காது வலி பல காரணங்களால் காது வலி வரும். அந்த காது வலியோட நோக்கம் என்ன? அது எதனால் வருகிறது, ஏன் வருகிறது என்பதை நாம் முதலில் கண்டுபிடித்து அதற்கு பிறகு மருத்துவம் செய்து கொள்வது அவசியமானது. பொதுவாக காது வலி இந்த மழை சீசனில், குளிர்காலங்களில் காது வலி வரும். இதற்கான காரணம் என்னவென்றால், சளி அதிகமாக இருந்தால் காது வலி ஏற்படும். இந்த காது வலியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்கிறது. அந்த மூலிகையை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த காது வலி தாங்க முடியாத ஒரு பெரும் வலியாக இருக்கும். காது வலி என்று சொல்வது ஈஸியான வார்த்தை, ஆனால் அந்த வலியை தாங்குவது என்பது கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் காது வலித்தாலே அப்படி ஒரு அவஸ்தை ஏற்படும். தலை முதற்கொண்டு தலை புல்ல அப்படியே பயங்கரமாக வலிக்கும். கண்கள் முதற்கொண்டு வலி ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட இந்த வலியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அது என்ன மூலிகை என்றால், நாய்க்கடுகு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை நல்வலை என்று சொல்வார்கள். இதில் 2 ரகங்கள் உண்டு. அதாவது மஞ்சள் பூ பூக்கக்கூடியது ஒரு ரகம், வெள்ளை பூ பூக்கக்கூடியது ஒரு ரகம். இது இப்பொழுது நம்மளுடைய கைகளில் இருப்பது இந்த மஞ்சள் பூ பூக்கக்கூடிய செடி. பாருங்கள், இந்த பூ தெரியுது பாருங்கள். இந்த மஞ்சள் பூ பூக்கக்கூடிய இந்த நல்வலை இனத்தை சார்ந்த நாய்க்கடுகு என்று சொல்லக்கூடிய இந்த செடி, இதிலேயே இதே செடி தான் வெள்ளை பூ பூக்கும். அது மருத்துவ குணம் அதிகமாக கொண்டுள்ளது. அந்த வெள்ளை பூ பூக்கக்கூடிய அந்த செடி ஒரு அற்புதமான மருத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், தலைவலியை போக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் செய்கிறது. அந்த நல்வலையை கொண்டு வந்து சமூலமாக அதை இடித்து அந்த சாறை பிழிந்து விட்டு அந்த சக்கையை மட்டும் தலையில் வைத்து கட்டினால் ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து விடலாம். 2 மணி நேரம் நம்ம தலையில் வச்சு ஒரு துணியால் கட்டிட்டா, காட்டன் துணியால் கட்டினோம்னா தலையில் இருக்கக்கூடிய நீர் அத்தனையும் உறிந்து விடும். அதாவது கெட்ட நீர்களை உறிந்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த நல்வலை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த நல்வலையை காது வலி உள்ளவர்களுக்கு பிழிந்து ஒரு 3 சொட்டு காதுகளில் விட்டால் காது வலி உடனடியாக நின்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நல்வலை. இந்த நாய்க்கடுகு என்று சொல்லக்கூடிய அடுத்த ரகம், அந்த மஞ்சள் பூ பூக்கக்கூடிய இந்த செடி வீக்கங்களை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்கிறது. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், இதை அப்படியே இந்த இலையெல்லாம் பறித்து அதை நல்லா இடிச்சிட்டு தேங்காய் விட்டு லேசாக வதக்கி இளம் சூட்டோடு வீக்கங்கள் உள்ள இடத்தில் வைத்து கட்டினால் ஒரு 2 மணி நேரத்திற்கெல்லாம் வீக்கத்தை குறைக்கக்கூடிய அற்புதத்தை இந்த நாய்க்கடுகு செய்கிறது. நமக்கு அதிகமான இடங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை அற்பமாய் நினைத்து விடுகிறோம். ஆனால் இது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. அதனால தான் எல்லா இடங்களிலும் கிடைக்கும்படி இயற்கையானது படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மூலிகையை அற்பமாய் நினைக்காதீர்கள். எங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு குப்பை செடி என்று நினைக்க வேண்டாம். இது ஒரு மூலிகை செடி. இதை பயன்படுத்தி நாம் நலம் பெறலாம். இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.